மொத்தமா 60 ஓம் 60 ஓம் 6 வோல்டேஜ் 6 வோல்டேஜ் 60 ஓம் என்று சொன்னால் 60 ஓம் தர ஐ என்று சொன்னால் ஐ இந்த பெருமானம் வந்து 0.1 ஆம்பியர். சரியா? 0.1 ஆம்பியர். அடுத்ததாக நீங்க அவ்வளவுதான். என்ன கேள்வியாக 11வது கேள்வி. 11வது கேள்வி படங்கள் கூட 100 ஓம் 20 ஓம். அவனுக்கு இந்த கேள்வி நிறைய பேர் ஈஸியான கேள்வி. அந்த நிறைய பேருக்கு வந்து அந்த மெத்தட் இதுதான்னு சொல்லி தெரியாம சும்மா போட்டு எடுக்கிறேன். அவனிங்க நான் உள்ள ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். பொதுமுனை இனங்கள் பொதுமுனைகள் கிடைச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல இதுல மேலதிகமா நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் சொல்லி நான் சில சொல்லியிருக்கேன். பொதுமுனைகளை என்ன கண்டீங்கன்னு சொன்னால் அதே நேரம் அந்த பொதுமுனை ஒரு மறைமுனைக்கு வளைஞ்சிருந்தால் கட்டாயம் தான் ஒரு புவி தொடுத்து யோசிக்கணும். ரைட்டா? சோ 2 வோல்டேஜ் வலதுகிட்ட பிளஸ் 2 வோல்டேஜ். அடுத்தது இவர் மைனஸ் 12 வோல்டேஜ். மின்னோட்டத்தின் திசை இங்க இருந்து இங்க நோக்கி. சோ இங்க வந்து குறை, இங்க வந்து கூட, மொத்தம் ரைட்டா? ஃபர்ஸ்ட் இந்த முனையை தொடுக்காம யோசிப்போம். சரி, அந்த முனையை தொடுக்கப்படாம யோசிப்போம். சரியா? அந்த முனையை தொடுக்காம யோசிச்சுட்டே என்ன நடக்குதோ. சோ இந்த முனை தொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட சரியா தொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இலட்சிய வோல்ட் வாணிதான் இலட்சிய வோல்ட் வாணிதான் இலட்சிய வோல்ட் வாணி கூட மின்னோட்டம் வந்து இருக்கும், மின்னோட்டம் இருக்காது. அப்ப இதுக்குள்ளால வாரகரன் சாரி இந்த கீழால வாரகரன் இதுக்குள்ளால ஓடி தொடர்ச்சியா இதுக்குள்ள நுழையாதுன்னு அதுக்குள்ளால சுற்றோட்டத்தை நிகழ்த்த முடியாது. இதுக்குள்ளால ஓடும். இங்க வந்து மைனஸ் 12 வோல்டேஜ் சொன்னால் இதுக்குள்ள 10க்கு 2 என்ற விகிதத்துல சரியா 10க்கு 2 என்ற விகிதத்துல வந்து அழுத்தங்கள் விழுதல் சொன்னார். 10 வோல்டேஜுக்கு 2 வோல்டேஜ் விடும். 10 வோல்டேஜ் இதுக்குள்ள விழுந்திருக்கும் விடுத்துக்கிட்ட வந்து இவரை பார்க்க 10 வோல்டேஜ் கூட சொன்னா அவருக்கு மைனஸ் 2 வோல்டேஜ் இருந்தது. மைனஸ் 2 வோல்டேஜ் இருந்தது. இப்ப வோல்ட்மானி முனைகளுக்கு குறுக்கே விழுந்த அழுத்தம் 2 மைனஸ் மைனஸ் 2 மொத்தம் 4. சரியா? மைனஸ் 4 பிளஸ் 4 இருந்துச்சுன்னா முனைகள் வந்திருக்கணும். மைனஸ் 4 பிளஸ் 4 இல்லையே ஜஸ்ட் வோல்ட்மானி குறுக்கே விழுந்த அழுத்தம் தான் கேள்வி. மைனஸ் 2 பிளஸ் 2. சரியா? 2 மணியான வித்தியாசம் 4. அடுத்ததா 12வது கேள்வி. இந்த 12வது கேள்வி மாதிரி கேள்வி வரக்குள்ள வச்சு ஒவ்வொரு புள்ளிக்கும் புள்ளி தொட்டு யோசிச்சு நிக்கிறல. சரியா? சொல்லித்தார விஷயங்கள் நீங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணலாம். உங்க அப்ளிகேஷன் எக்ஸாமுக்கு